அறம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடிப்போய் உதவி செய்வான். ஆனால் கிராமத்தில் சிலர் அவனை பார்த்து சிரிப்பார்கள். இவனுக்கு தனக்கே எதுவும் இல்ல, ஆனா எல்லாருக்கும் உதவி பண்ணுறான் என்று பேசிக்கொள்வார்கள். அருணின் அம்மா மட்டும் எப்போதும் சொல்லுவாள், மகனே, பணமில்லாதவன் ஏழை இல்லை, அறம் இல்லாதவன்தான் உண்மையான ஏழை. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் பயந்து நின்றார்கள். ஆனால் அருண் மட்டும் தைரியமாக கயிறு கட்டிக்கொண்டு வெள்ளத்தில் இறங்கினான். முதலில் ஒரு வயதான தாத்தாவை காப்பாற்றினான். பிறகு ஒரு சிறிய குழந்தையையும் தூக்கி கொண்டு வந்தான். அவனை பார்த்து கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது திடீரென்று ஒரு பெண் கதறினாள், என் மகன் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கான், யாருக்கும் செல்ல தைரியமில்லை. அருண் யோசிக்காமல் மீண்டும் வெள்ளத்திற்குள் சென்றான். சில நிமிடங்களில் அந்த குழந்தையை பாதுகாப்பாக கொண்டு வந்தான். அனைவரும் கைத்தட்டினார்கள். கிராமத் தலைவர் அருணிடம் கேட்டார், உன் உயிருக்கு ஆபத்து இருந்தும் ஏன் இப்படி செய்தாய்? அருண் சிரித்து கொண்டு சொன்னான், நம்மால முடிஞ்ச உதவியை செய்யறதுதான் அறம் ஐயா. அந்த நாளிலிருந்து கிராம மக்கள் அருணை மிகவும் மதிக்க ஆரம்பித்தார்கள். அருணின் அம்மா பெருமையுடன் மகனை பார்த்தாள். நீதி, அறம் என்பது பணத்தில் இல்லை, மற்றவர்களின் உயிரையும் உணர்வுகளையும் மதிப்பதில்தான் உண்மையான அறம் இருக்கிறது.